அன்பார்ந்த மாணவர்களே உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 6.9ல் 6th சம் பார்க்குறோம். 1 - 2 3 என்ற புள்ளியிலிருந்து x - y + z = 5 என்ற தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்தின் நீளம் காண்க. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தளத்திற்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குமா. ஃபஸ்ட்டு x1 y1 z1 என்ற புள்ளியிலிருந்து தளம் ax + by + cz - p = 0 என்ற புள்ளியிலிருந்து தளம் 0க்கான என்ன கேட்டிருக்கான், செங்குத்தின் நீளம் 0க்கான செங்குத்தின் என்ற புள்ளியிலிருந்து தளத்திற்கான செங்குத்தின் நீளம். அது என்ன செய்யணும், தளத்தில் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுமா, ax1 + by1 + cz1 - p / square root of a square + b square + c square. ஸோ தட் இஸ் இப்போ புள்ளி என்னம்மா கேட்டிருக்கான், புள்ளி கொடுத்துருக்கா இல்லையா, 1 - 2 3. இதில் நம்ம x1 என்னது, x1 y1 z1 ஓகேம்மா. அதுக்கப்புறம் இந்த தளம் என்னது, x - y + z x - y + z - 5 = 0 ஓகேம்மா. அப்போ இங்கே என்னது, இதில் நம்ம ax பாருங்கம்மா, ax + by + cz - p = 0. ஸோ a 1, b -1, c 1 -p = -5. ஸோ p 5 தான். இங்கே பாருங்கள் -p, இங்கே பாருங்கள் -p, ஆனால் இங்கே கிவன் தளம் -5. ஸோ p = 5 தான் வருது. இப்போ எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. டெல்டா ஈக்குவல் டு எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டை எடுத்து கரெக்டாக எழுதுங்கம்மா. ஓகே, இன்னொரு தடவை ஃபார்முலா வேணால் இன்னும் இருக்கலாமா, இன்னொரு தடவை ஃபார்முலா எழுதணுமா. கிவன் குவான்டிட்டி எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுமா. x1 1 என்ன கொடுத்துருக்க, ax1 x1 1, a 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 ப்ளஸ் b எழுதுமா, b -1, b y1, b -1, y1 -2 ஓகேவா. ப்ளஸ் c எழுதுமா 1, z 3. ஸோ 1 × z, the next p ஓட வேல்யூ 5 டிவைடட் பை a ஸ்கொயர் எழுதுமா 1 -1 ஓகேவா. 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 the whole square plus 1 square equal to, so delta equal to, so 1 minus of minus plus 2 plus 3 minus 5 divided by √3. so that is equal to so 1 by √3 cancel ஆகிடுது ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் டெல்டா ஈக்குவல் டு 1 by √3 அலகுகள், தமிழில் அலகுகள் ஓகேவாம்மா. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தாம்மா மெயின். முதல்ல கொஸ்டின் பாருங்கள், என்ற புள்ளியிலிருந்து தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து நீளம். ஸோ புள்ளியிலிருந்து தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்துக்கு உண்டான ஃபார்முலா நம்ம எழுதிடணும். எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும், x1 y1 z1 அப்புறம் a b c p எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. சப்ஸ்டியூட் பண்ணால் டைரக்ட் ஆன்சர். ஸோ ஓகேம்மா, x1 y1 z1 புள்ளி ax + by + cz - p = 0. இதில் a b c p எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கும் ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.